ஹலோ மக்களே! வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்டின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு லெவல்ல நம்ம வந்து இன்னைக்கு இருக்கோம். ஸோ அத பத்தியும் இன்னைக்கு வந்து கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும். அதே மாரி நான் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ரீபவுண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது வேற ஒண்ணு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னோட போர்ட்ஃபோலியோவ. ஸோ அத பத்தியும் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4, 5 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட இந்த எஃப்ஐஐஸ் அப்டின்றவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்டின்றத வந்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அத வந்து நம்ம பார்க்கணும். அதே மாரி நம்மளோட மான்சூன் அப்படின்றது வந்து பிலோ நேச்சுரல் ரெயின்ஃபால் அப்படின்றத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். இதனால என்னென்ன எஃபெக்ட் ஆகும்? அதாவது எஃப்எம்சிஜி அஃபெக்ட் ஆகும். விவசாயம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அத பத்தியும் நம்ம பார்ப்போம். யுஎஸ் ஈரான் டென்ஷன் அப்படின்றது என்ன போயிட்டுருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். வீக் குளோபல் கிரைசிஸ் அப்படின்றதையும் வந்து நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே பார்க்கலாம். ஸோ ஐடி மட்டும் ஏன் ஏறிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ரீசன்ஸையும் நம்ம வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் இதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நான் சொல்லப் போறேன். ஸோ அதனால வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் எந்த ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்வியூ பார்த்துருவோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் வந்து ஒரு 508 பாயிண்ட்டும், நிஃப்டி வந்து 165 பாயிண்ட்டும் வந்து கீழ விழுந்து 23,382 அப்படின்ற ரேஞ்சில தொங்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து தொங்குதல் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் மார்க்கெட்ல ஒரு ஹெவி செல்லிங் பிரஷர் இருக்கு. பிளஸ் வந்து ஒரு வீக்கான நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து நம்ம இதனால பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்குது நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இன்னைக்கு டாப் கெய்னர் டாப் லூசர் பார்க்குறதுல வந்து பெரிய வந்து வித்தியாசம் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் இன்னைக்கு ஐடி தான் இருந்தாங்க. டெக் மஹிந்திரா, ஹெச்சிஎல், விப்ரோ, எல்என்டி, இன்ஃபோசிஸ் வந்து நல்லாவே வந்து இன்னைக்கு ஏறி இருந்தாங்க. ஸோ டாப் லூசரில் வந்து ஹீரோ மோட்டார்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், அதேமாரி பஜாஜ் ஆட்டோ, பவர் கிரிட்டு, ஓஎன்ஜிசி இவங்க எல்லாருமே அரௌண்ட் 4% கிட்ட வந்து இன்னைக்கு இறங்கியிருந்தாங்க. ஸோ நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5% வந்து ஏறி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரீசெண்ட் ஃபாலுக்கு அப்புறம் வந்து இது ஏறிட்டு இருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. நிஃப்டி மீடியாவை பொறுத்த வரைக்கும் 1.5% ஏறி இருக்கு. அதேமாரி நிஃப்டி மெட்டல் வந்து ஒரு 0.5% ஏறி இருக்கு. மிச்சம் எல்லா செக்டாருமே வந்து 1.5%லேருந்து 1% வரைக்கும் அடிச்சிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்ல அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எஃப்எம்சிஜி அடிக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து நான் என்னன்னு சொல்லியிருந்தேன்ல, மான்சூன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த ரெயின் வர்றதான அந்த டேட் வந்து தள்ளி போகுது. ஸோ பிலோ நார்மல் மான்சூன் ஃபார்காஸ்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட அந்த ரெயின் ஃபார்காஸ்ட் பண்ணுறவங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா சந்தைக்கு வர வேண்டிய அந்த விவசாயத்தோட சில பல நம்மளோட இந்தியாவோட அந்த முதுகெலும்பே விவசாயம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த விவசாயத்திலே அடி வாங்குறோம் அப்படின்னும்போது நம்ம மார்க்கெட் எந்த அளவுக்கு அடி வாங்க போகுது அப்படின்றத வந்து நீங்கள் இதிலே புரிஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் அடி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதனால எஃப்எம்சிஜி அந்த ஆட்டோ செக்டார்ஸ் வந்து சேல்ஸ் வந்து கீழே இறங்கும். அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் வந்து பயங்கரமாக ஏறப்போகுது அப்படின்றதையும் நம்ம இதனால் புரிஞ்சிக்கணும். ஸோ மேக்ரோ டேட்டாஸ் பார்த்துருவோம். அதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் யூஎஸ் அண்ட் ஈரான் டென்ஷன், அதே மாதிரி குளோபல் கிரைசிஸ் பார்ப்போம். ஸோ மேக்ரோ டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து ஏறாமல் $93.82 தான் இன்னும் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 2% வந்து ஏறி இருக்கு. பட் ஆனால் இது வந்து சஸ்டைனபிளாக தான் இருக்கு. $100 தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் 1,54,830 அப்படின்றதுல வந்து இப்போ வந்து தங்கிட்டு இருக்கு. இது வந்து 24 கேரட் கோல்டு. இது வந்து எம்சிஎக்ஸோட டேட்டா. பட் ஆனால் இன்னைக்கு ₹1000 வந்து இறங்கியிருக்கு. 22 கேரட் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,67,810 வந்து ஒரு கிலோ வித்துட்டு இருக்காங்க. எம்சிஎக்ஸ் ரேட் படி பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் வந்து இஸ்ரேல் லெபனான் அப்படின்றது பயங்கரமான கான்ஃப்ளிக்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னும் சண்டை வந்து ஹெவியாக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ் மிலிட்ரி வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, ஈரான் அந்த நடுவில் வந்து இன்னும் ட்ரேட் டீல், அதே மாதிரி குளோபல் அந்த ட்ரேட் ரூட் அப்படின்றது வந்து எதுவுமே வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் சைன் பண்ணாமல் தான் இருக்காங்க. எனர்ஜி சப்ளை இதனால் வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இன்வெஸ்டர் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டும் வந்து இதனால் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து சைன் பண்ணாத வரைக்கும் யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு ட்ரம்ப் வந்து மனம் விட்டு பேசியிருக்காராம். நான் ஒரு நியூஸில் பார்த்தேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட நண்பர்கள் ஆகிய உலகம் முழுக்க வந்து இந்த ஈரானால வந்து பிரச்சனையால இருக்கு. ஸோ இந்த ஈரான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து பேசணும், பேசி எல்லா விஷயத்தையும் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீ வந்து ஆரம்பிச்சு விட்டுறக்கூடாது அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ அதுதான் மெயின்.
அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அதே மாரி உலக சந்தை அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். குளோபல் கேஷியஸ் அப்படின்றது இருந்தாலுமே, எல்லா மார்க்கெட்டுமே நல்லா மேல போயிட்டுருக்கு. இந்தியா மார்க்கெட்ட தவிர்த்து. ஸோ, அதுக்கான ரீசன் நம்ம என்ன அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ, இங்க பாருங்க நிஃப்டி 50 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 0.070 வரைக்கும் இன்னைக்கு இறங்கியிருக்கு. பட் ஆனா நிக்கி பார்த்தீங்கன்னா 1% அதேமாரி ஹான்சாங் ஆகட்டும், இல்ல தைவானோட அந்த டெக்சான் ஆகட்டும், கோசிபி கொரியாவோடது. இவங்க எல்லாருமே 3.5% 4% அடிச்சு வச்சிருக்காங்க. இது எப்படி பாசிபிலிட்டீஸ் என்ன என்ன சொல்ல வராங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்குமே ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஐடி செக்டார் மட்டும் இப்போ கொஞ்சம் ஆபத்துல இல்லாம இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் அவங்களோட அந்த அதாவது வருமானம் அப்படின்றது டாலர்ல வரும். ஸோ இந்த டாலர் ஐஎன்ஆருக்கு உயரும்போது ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து டாலர்ல ரெவென்யூ பார்க்கறதால தான் இந்த ஐடி கம்பெனிஸ் வந்து ஏறிட்டு இருக்கு அப்படின்றதையும் வந்து நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ எஃப்ஐஎஸ்எல்ல வந்து நெட் செல்லரா தான் இருக்காங்க. 20ஆம் தேதி வந்து 20,000 கோடிக்கு வந்து வித்திருந்தாங்க போன வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்குமே ஹெவியான ஒரு அவுட்ஃப்ளோ தான் இருந்திருக்கும் இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். டிஐஸை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டாக வந்து பை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நல்லாவே வந்து பை பண்ணுறாங்க. பட் ஆனால் சஸ்டெயின் பண்ண வைக்க முடியல அப்படின்றது தான் வந்து நிதர்சனமாக இருக்குது. ஸோ அதேமாரி கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ கம்பேரிசனில் நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 20க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது வந்து மே 21லேருந்து ஜான்குள்ளே இருக்கிறது. அதே மாரி சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல கூட கொஞ்சம் ஓரளவுக்கு 80,000 கிட்ட போச்சு. 75,000 கிட்ட. பட் ஆனா இப்போ மறுபடியும் கீழ விழுந்திருக்கு. ஸோ அதே மாரி நிஃப்டி ஐடி அப்படின்றது வந்து கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதுல வந்து டிஃபரன்ஷியேட் எப்படின்னா, லோ டூ லோ அப்படின்றது தான் வந்து இங்க வந்து மார்க் பண்ணிட்டு இருக்கு. ஹை போகவே இல்ல. ஐடிய தவிர்த்து இப்போதைக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் ஏன் இதனால ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, வெஸ்ட் ஏசியா எஸ்கலேஷன் அப்படின்றது வந்து இஸ்ரேல், லெபனான் அப்படின்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிரெண்ட் குரூட் ஆயிலோட பிரைஸ் அப்படின்றது $2 ஏறி இருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டோம். எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோ லீட் ஃபால் அப்படின்றத வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பியூசி பேங்க் அப்படின்றது செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கு இப்போ. ஸோ எல்லாருமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஹொஸ்ட் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 1.5% வந்து மிட் கேப்பை வந்து போட்டு அடிச்சிருந்தாங்க. அதனால நம்ம ஸ்டாக்ஸுமே வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐடி வாசஸ் ஒன்லி சேஃப் ஹெவன் அப்படின்றத நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அவனோட யூஎஸ்டி ஏற ஏற நம்மளுக்கான ரெவன்யூ யூஎஸ்டியில் வர்றதால ஐடி கம்பெனிஸ் எல்லாம் சேஃபாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் நான் அதை கொடுத்துருந்தேன். அடுத்ததாக ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் வந்து ஹீரோ மோட்டார்ஸ், டெக் மகேந்திரா, ஈச்சர் மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, பவர் கிரிட் இவங்க எல்லாருமே வந்து ஒரு இன்னைக்கு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் இருந்தாங்க. பயங்கரமான லூசர்ஸாகவும் இருந்தாங்க, கெய்னர்ஸாகவும் இருந்தாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ நாளைக்கு லெவல் என்ன அப்படின்றத வந்து இப்போவே பார்த்துக்கோங்க. 23,200 அப்படின்ற ஸ்ட்ராங் சப்போர்ட். இது கீழே போச்சு அப்படின்னா நம்ம எங்கே 20,000 கூட நம்ம பார்க்கலாம். 20,500 வரைக்கும் வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இமிடியேட் சப்போர்ட் அப்படின்றது 23,350. இப்போ கரண்ட் சப்போர்ட்டில் இருக்கிறது தொங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தால. ஸோ 23,382 தொங்கிட்டு இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து 23,550 நாளைக்கு போகலாம்ல இருக்கலாம். அதே மாரி நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் 2ன்றது வந்து 23,750. ஸோ இது எல்லாமே வந்து சப்போர்ட் கீ லெவல் தான். ஸோ இன்ட்ராடேல யூஸ் ஆச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியா யுஎஸ் இன்டர் ட்ரேட் டீல் அப்படின்றது வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரிலீஃப் ராலி வந்திருக்கு. பட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரெண்ட் குரூட் ஆயிலோட பிரைஸ் அப்படின்றது பிலோ 91 வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக போயிடும். இஸ்ரேல் லெபனான் கேஸ் சீஸ்ஃபயர் வந்து இப்போ வந்து நல்லா போச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை வந்து ஒரு பாசிட்டிவ் பண்ணோம். எஃப்ஐஸ் வந்து ரிட்டர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டை வந்து காப்பாற்றலாம். ஸோ இது எதுவுமே இல்லாமல் நம்மளோட மார்க்கெட்டை கண்டிப்பாக நம்ம காப்பாற்ற முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நம்ம ரொம்ப எட்ஜில் இருக்கோம். ஸோ அதனால் சேஃபாக விளாடுங்க. ஸோ அதாவது எஸ்எல்ஏ போடாமல் நீங்கள் ட்ரேடே எடுக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம மாட்டினோம் அப்படின்னா வச்சிருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசுமே வந்து போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸில் தான் வந்து வாலட்டிலிட்டி சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றத வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் நம்மளோட மணியை வந்து நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம சார்ட்டில் போயிட்டு என்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கோம், அதே மாதிரி இப்போ என்ன டெக்னிக்கல் லெவல் அப்படின்றதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியோட டெக்னிக்கல் லெவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். நம்ம ஃபிபனாச்சி படி இதோட ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றத எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் டாட் 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 கோட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இன்னைக்கு தொங்கிட்டு இருக்கிற அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லெவலை வச்சு தான் அடுத்தடுத்த ரேலி வந்து கொடுத்துட்டு இருந்தது. ஸோ ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் கரெக்டாக அந்த ஒரு
ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் தான் இருக்குது. நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. நீங்கள் போன வீடியோவும் எடுத்து பாருங்கள். நான் எங்கே போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த ஆஃப் கேண்டில் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல. ஸோ இந்த 2 இடமும் ரீச் ஆகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் நம்ம சொன்ன 1, 2, 3 சப்போர்ட் ஜோனை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து ஃபர்தராக கீழே விழப்போகுதா, மேலே ஏறப்போகுதா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். ஸோ ஸ்டாக் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது வாங்கியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 2.5% இதை வந்து கீழே போட்டிருக்காங்க. அமர் ராஜா பேட்டரி இவங்களும் வந்து நம்ம நல்லாவே வந்து வாங்கியிருக்கோம் நல்ல ரேட்டில். ஸோ இப்போவும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நம்ம ஸ்டாக் லிஸ்ட்டில் இருக்குது. ஜென் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போவுமே லாபத்தில் தான் இருக்கோம். பட் ஆனால் ஒரு 3% கீழே விழுந்திருக்கு. விமார்ட்டு நான் இப்போ செல் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி ஒரு 4% போச்சு. அதாவது அரௌண்ட் வந்து 695 வரைக்கும் போச்சு. நம்ம இதை 530ல் வாங்கினோம். ஸோ அதனால் வந்து இதை நான் செல் பண்ணுறேன். உங்ககிட்ட அதை வந்து ஒரு அப்டேட்டாக கொடுக்குறேன். ரைன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு 1.5% ஏறி இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி கீழே போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி சஃபாரி இண்டஸ்ட்ரி அப்படின்றத வந்து நான் புதுசாக வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரேஞ்சில் வந்து 1600ல வந்து நான் இதை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரி அப்படின்றதையும் நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நியூ ஸ்டாக்ஸ் தான். 125க்கு நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் இது எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தூரம் என்னோட வீடியோஸை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. ஸோ சி யூ மக்களே, நாளைக்கு சந்திப்போம்.